குயிக் லேர்னர்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்சில் டே 8 அதாவது டாபிக் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து டாபிக் 7 வரைக்கும் வந்து முடிச்சிருப்பீங்க. டாபிக் 7 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 18 லெசன் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு லெசன் வைஸாக பிரித்தா வந்து டெஸ்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து டே 8க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சன்டேஜ் சதவீதம். நம்ம வந்து இதுக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டென்ட்டு பிடிஎஃப் எல்லாமே வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெர்சன்டேஜ் சதவீதம்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட்டும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். லெசன் டெஸ்ட்டு 19. ஸோ இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆப்பில் வந்து எங்கே வீடியோ இருக்கும், எங்கே டெஸ்ட் இருக்கும், அந்த டெமோ நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் டே 8க்கான லாங்குவேஜ் டாபிக் பொது தமிழில் என்ன, அதுக்கப்புறம் குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் என்ன டாபிக் நம்ம வந்து அதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்து பொது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகே, நம்ம வந்து இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுத்துருப்போம், இதுக்கான வீடியோஸும் வந்து கொடுத்துருப்போம். அந்த ரெண்டையும் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த டெமோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி உங்களுக்கு 2 போயமும் 1 ப்ரோஸும். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக நான் வந்து மொத்தமாக தான் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி வேண்டாம். நம்ம வந்து மினி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த 1 ப்ரோஸுக்கு உங்களுக்கு வந்து 1 மினி டெஸ்ட் வந்து இருக்கும். அப்போ இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு த நைட் த காஸ்ட் காட் இன் இதை மட்டும் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் போயமில் இந்த 2 போயம் தனித்தனியாக மினி டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா படித்து டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவராலாக இப்போ பார்த்த எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் எங்கே வீடியோ இருக்கும், எங்கே பிடிஎஃப் இருக்கும், எங்கே டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற டெமோ வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து மை கோர்ஸ் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் பேட்ச் வியூ கோர்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வந்து உங்களுக்கு வரிசையாக முதல்ல கண்டென்ட் வந்து இருக்கும். இதில் வந்து ஆல் கண்டென்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் முதல்ல வந்து பார்க்கலாம். இதில் வந்து வீடியோ கிளாஸ் நம்ம வந்து 8வது டே, அதாவது டாபிக் 8 தானே பார்த்தோம் இன்னைக்கு. அதாவது இப்போ டேங்கிறதும் டாபிக் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான். ஓகே, ஸோ டாபிக் 8ல் பாருங்கள் அந்த ப்ராஃபிட் லாஸு. ஸோ வந்து அது சார்ந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ், அதாவது பெர்சன்டேஜும் ப்ராஃபிட் லாஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். பெர்சன்டேஜோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் லாஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு 2 வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. இது வந்து என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் முதல்ல இன்ட்ரோ, அதுக்கப்புறம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி எல்லா பார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸில் எல்லா பார்ட், இந்த மாதிரி வந்து பார்ட் வைஸாக வந்து பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பொது தமிழ் வீடியோ அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல். இதில் வந்து உங்களுக்கு 8 அதாவது டெஸ்ட் 8 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோவும் இருக்கும், பிடிஎஃப் வந்து இருக்கும். இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷில் இங்கே வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிராமர், போயம், ப்ரோஸ் மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். எக்ஸ்ட்ரா நோட்ஸும் ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் எங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தோம்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மை கோர்ஸ்லேயே டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே போங்க. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2026 சூப்பர் ஸ்டார் சீரீஸ். ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் சீரீஸ்க்குள்ளே உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, பொது தமிழ் ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் லெசன் வைஸாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நமக்கு வந்து டாபிக் 8 தானே, அதுக்கு நம்ம வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம் 19 லெசன் அப்படின்னு. ஸோ அப்படிங்க இந்த 19 டெஸ்ட் இதை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஜிஎஸ் ஆப்டிடியூட்கான டெஸ்டிங் வந்து இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே இங்கேயே வந்து கொடுத்துருப்போம். ஸோ பொது தமிழையும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து 8வது. ஸோ வந்து 8வது டெஸ்ட் நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் அட்டன் நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் இன்றைக்கி நமக்கு வந்து 8வது டெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு. இந்த அதாவது 8வது அந்த போயம் ப்ரோஸ்லாம் சேர்த்து வந்து இருக்கும். அப்படி இந்த ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் மினி டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ மினி டெஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்னு இருக்கா, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் போயம் ப்ரோஸாக வந்து இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு போயம் ப்ரோஸாக படித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம காமிச்சு அந்த ஃபுல் டெஸ்ட் அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இது போக உங்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த
டெய்லி டாஸ்க் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ வந்து மாஸ்டர் அண்ட் ஆல் டாஸ்க்கு, இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ், பொதுத்தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷு. ஸோ இந்த டாஸ்க்கை ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த டாஸ்க்குக்கு நீங்கள் எதாவது படிக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா டாஸ்க்கு நீங்கள் எதுவுமே வந்து படிக்க வேண்டாம். ஸோ வந்து டெய்லி டாஸ்க்காக இருக்கட்டும், சூப்பர் டாஸ்க்காக இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாதிரி. பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த பாலிட்டியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணியிருப்போம். எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சமச்சீர் புக்கு, அவுட் ஆஃப் புக்கு, ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் வந்து இருக்கும். இந்த பாலிட்டி டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா பாலிட்டியும் வந்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, முடிவல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து திருக்குறள் சார்ந்த 500 கொஸ்டின் கேட்காங்க. ஸோ திருக்குறள் இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோக்கஸ் டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸாக இன்னும் நல்லது ஸ்ட்ராங் ஆகிடலாம். நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டே வரோம். இன்னும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி. ஸோ உங்கள் எல்லாருமே ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது, அன்லிமிட்டட் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னாலே வந்து போதும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.